பல நேரங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா நம்முடைய மாநில ஆட்சியும் சரி மத்திய ஆட்சியும் சரி இங்க பேசும்போது மாநிலத்துல டிஎம்கே கட்சிக்காரங்க அமைச்சர்கள் எல்லாருமே ரொம்ப காட்டமா பாஜகவை எதிர்த்து எல்லாம் பேசுறாங்க. ஆனா அவங்களோட நடவடிக்கை எல்லாம் பாத்தீங்கன்னா அங்க போய் பூங்கொத்து கொடுத்து கொஞ்சி கொஞ்சி அழைச்சிட்டு வர்றாங்க. கருப்பு கொடியெல்லாம் காட்டினவங்க எல்லாம் இப்ப எல்லாம் கொடை கூட வெள்ளையாதான் காட்டுறாங்க. எதுக்கு இதை சொல்ல வரேன்னா பல நேரங்கள்ல ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு மாதிரி பயணிக்கிற மாதிரி தான் எனக்கெல்லாம் தோணுது. இந்த இல்ல நீங்க அப்படி சொல்றீங்க. இப்ப பாருங்க, நீங்க உங்க மைண்ட்ல வந்த மாதிரி ஒரு தாட் மக்களுக்கு வரும் இல்லையா? அப்படி ஒரு தாட் வருதா இல்லையா? இப்ப நீங்க கேட்டீங்க பிஜேபிக்கு பி டீம் டிஎம்கேவான்னு கேக்குறீங்க. டிஎம்கே எதுக்கும் பி டீமா இருக்கணும்னு நினைப்பாங்கன்னு நினைக்கல. ஒருவேளை ஈக்குவல் பார்ட்னர்ஸா இருக்கணும்னு நினைக்கிறாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனா ரெண்டு பேரும் சுமூகமா ஏதோ ஒரு மக்களுக்கு தெரியாத ஒரு நிலைப்பாடை எடுத்திருக்கிற மாதிரி எனக்கெல்லாம் தோணுது. நான் உடனே இதுக்கு என்ன நம்ம நடவடிக்கை பார்த்தா உங்களுக்கு தோணுதா இல்லையா? அதே போலத்தான் இந்த என்ஐஏ சோதனையும் நான் பாக்குறேன். ஏன்னா இங்க தமிழ்நாடு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அந்த கம்ப்ளைண்ட் மேல பிரஷர் கொடுத்திருக்காங்க. என்ஐஏ அதற்கான நடவடிக்கையை எடுத்திருக்காங்க. இவங்க ஊத அவங்க ஆட அப்படின்னு ரெண்டு பக்கமும் ரொம்ப ஒத்துமையா எலெக்ஷனுக்கு முன்னாடி வேலை செய்யறாங்க. ரெண்டு பேரையும் எதிர்க்கிற ஒரு ஆளுமையையும் ஒரு நல்ல ஒருங்கிணைப்பு உள்ள ஒரு கட்சியையும் அச்சுறுத்த ஒரு நடவடிக்கையா தான் எனக்கு தோணுது. இல்ல அதுதான் ஏதோ என்னன்னு தெரியல. ஆனா இந்த மாதிரிலாம் ஒரு பொது எதிரியை அடிக்கிறாங்களோன்னு எனக்கு தோணுது. டார்கெட்டுக்கு எதுக்கு வைப்பாங்க? நான் சொல்லல, பின்னாடி மக்கள் சொல்றாங்க. நான் சொல்லல டார்கெட் எதுக்கு இருக்கு. இத சொல்லலாம், இதுக்கு எனக்கு கேஸ் வராது. ஏன்னா கண்டிப்பா டார்கெட் இருக்கு. டாஸ்மாக்கு டார்கெட் இருக்கும். அதாவது எத்தனை பேரு நீட் தேர்வுல பாஸ் ஆறாங்க, எவ்வளவு நம்ம கோச்சிங் கொடுக்கறோம், அரசு பள்ளியில இருந்து எத்தனை பேரு ஃபாரின்ல வேலை வாய்ப்புக்கு போறாங்க, இதுக்கெல்லாம் நமக்கு டார்கெட் கிடையாது. அரசு பள்ளியில இருந்து ஏன்னா ஒரு காலத்துல இருந்துச்சுங்க, பிரைவேட் பள்ளிகள் லட்சக்கணக்கில் காசு வாங்குவாங்க. ஏன்னா ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வரும். அந்த அட்டுழியமே இப்பதான் நின்று இருக்குது. அரசு பள்ளிகள் டார்கெட் வச்சு நம்ம பிள்ளைகள் வருவாங்க அப்படின்னு சொல்றதுக்கு இங்க டார்கெட் கிடையாது. ஆனா எதுக்கு டார்கெட் தெரியுமா? மின்சாரத்துறைக்கு டார்கெட், அறநிலையத்துறைக்கு டார்கெட், உண்டியல் கலெக்ஷனுக்கு டார்கெட் இருக்கு. எல்லாத்த விட மிக முக்கியமா படிக்கிறதுக்கு டார்கெட் வையுங்கன்னா குடிக்கிறதுக்கு டார்கெட் வச்சிருக்கு இந்த அரசு. வெக்கக்கேடா இல்ல? இந்த அரசு இல்ல, போன அரசும் அதுக்குதான் டார்கெட். கேட்டா எங்க தமிழ்நாட்டு பட்ஜெட்ல 3ல் 1 பங்கு டாஸ்மாக நம்பித்தான் இருக்கு. அப்ப நீங்க தமிழ்நாட்டுக்காரங்களை குடிகாரங்கன்னு சொல்லாதீங்க. தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய பட்ஜெட்டே குடிகார பட்ஜெட். வெக்கக்கேடா இல்ல? கேட்ட உடனே நீ உத்தமியா பத்தினியா, நீ குடிக்க மாட்டேன், நான் குடிக்க மாட்டேன். குடிச்சா இந்த அளவுக்கு தைரியமா இதை திட்ட முடியாது. இங்க ஒவ்வொரு நாளும் குடிநோயாக, நேத்து ஒருத்தங்க குடி போதையில சொந்த தாய வெட்டி கொண்டு இருக்காங்க. நேத்து நியூஸ்ல வந்திருக்கு இல்ல.